வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல பைப்பில் மொட்டை எடுத்து நல்லா மஞ்சள் தடவி மகாராணி மாரி கூட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தேவையான மசால் பொடிகளை தயார் பண்ணிக்கிறோங்க நண்பர்களே. இதுக்கு தேவையானது பார்த்தா மிளகாய் வத்தல், மிளகு, கசகசா, சீரகம், சோம்பு, மல்லி, அப்புறம் தேவையான குழம்பு கடலப்பருப்பு. இதுதான் மக்களே நம்மளுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை நம்ம ஸ்டைலுக்கு வெட்டி பொளிச்சு எடுத்துக்கலாம். அப்படி நமக்கு தேவையான தேங்காய் சில்லு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா வணக்கி மசாலாக்கு தயார் பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் தயார் பண்ணி மொத்தமாக ஒரு கிரேவி, சூப்பர் கிரேவி தயார் பண்ணியாச்சு. இதை வச்சு தான் நம்ம சிக்கன் குழம்பு பட்டாய் கிளப்ப போகிறோம். மண் சட்டியில் சமைக்கிறதுனாலே ஒரு ஆனந்தம் தான். அதில் வேணுங்கிற கடுகு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நல்ல சுவை தரும். போட்டு நல்லா அந்த சூட்லேயே நல்லா கிண்டிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி பீஸுகளெல்லாம் மொத்தமாக தூக்கி அள்ளி போடுவோம் மக்களே. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மக்களே. அப்படியே நம்ம கிண்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சோம்னா அதுலேயே வர்றது மக்களே கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி தண்ணியாக நல்லா வெந்து வரும் மக்களே. அப்போ தூக்கி நம்ம மசால் பொடி தூக்கி ஒரே தட்டி நல்லா கொதிக்க விடும். 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும் மக்களே. அருமையான நாட்டுக்கோழி தயார் மக்களே. இது எல்லோரும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நஞ்சு சளியெல்லாம் போக்கிறோம். அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டுக்கோழிக்கும் நல்ல காம்பினேஷன் மக்களே. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுவை மாறாது, அருமையாக இருக்கும். கிராமத்து சமையல் இதுதான் மக்களே.